Sobhya. Hi Anushka. How are you? I am fine. What about you? I am good too. Hi Sophia. Hi Anushka. ஏன் பார்க்க ஒரு மாதிரி இருக்க? அதுவா டாக்டர்கிட்ட போன வைட்டமின் குறைபாடு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீனா கூட போயிட்டு டானிக்லாம் எழுதி தந்தாங்க டாக்டர். ஏன் டாக்டர்கிட்டலாம் போயிட்டு நம்ம வீட்டில் உள்ள காய்கறியை வச்சு நம்ம எல்லாம் செய்யலாம். நான் வந்து அந்த வைட்டமின் ஏலாம் சொல்கிறேன். இவன் வந்து அந்த நோய்கள் சொல்லுவான். நீ தடுக்கிறதுக்கான வழிமுறைகளாக சொல்லு. வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏயால மாலைக்கண் நோய் என்ற நோய் உருவாகிறது. அதுக்கு நம்ம வந்து முட்டை, பால், கேரட், பப்பாளி சாப்பிட்டா நம்ம அதை தவிர்க்கலாம். வைட்டமின் டி. வைட்டமின் டி ஆல பெரிபெரி என்ற நோய் உருவாகிறது. அதுக்கு வந்து நம்ம பால், பட்டாணி, பச்சை காய்கறிகள், தானியங்கள் சாப்பிட்டா அது நமக்கு வராது. வைட்டமின் சி. வைட்டமின் சி ஆல ஸ்கரிவு என்ற நோய் உருவாகிறது. நெல்லி, ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி சாப்பிட்டா அந்த நோய் நமக்கு வராது. வைட்டமின் டி. வைட்டமின் டி ஆல ரிக்கட்ஸ் என்ற நோய் உருவாகிறது. சூரிய ஒளி, மீன், பால், முட்டை சாப்பிட்டா நமக்கு வராது. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். காலையில் உதிக்கிற சூரியனும் மாலையில் மறைகிற சூரிய ஒளிலையும் நம்ம 1 மணி நேரம் நின்னோம்னா நம்மளுக்கு இலவசமாகவே வைட்டமின் டி கிடைக்கும். வைட்டமின் இ. வைட்டமின் இ ஆல இரத்த மலட்டுத்தன்மை என்ற நோய் உருவாகிறது. அதை தடுக்க ஆப்பிள், கோதுமை, பச்சை காய்கறிகள் சாப்பிட்டா நமக்கு அந்த நோய் வராது. வைட்டமின் கே. வைட்டமின் கே ஆல இரத்த கசிவு என்ற நோய் உருவாகிறது. அந்த நோயை தடுக்க பச்சை காய்கறிகள், முட்டைக்கோஸ், தக்காளி சாப்பிடலாம். அயோடின். முன்கழுத்து கழலை என்ற நோய் உருவாகிறது. அயோடின் கலந்த உப்பு, மீன், பால், முட்டை சாப்பிடலாம். இரும்பு. அதுவா ரொம்ப முக்கியமான நோய். அது வந்து மோசமான நோய். இரத்த சோகை என்ற நோய் உருவாகிறது. அதை தடுக்க என்ன சோஃபியா பண்ணணும்? அதை உணவுகளாலே தடுக்கலாம். ஆப்பிள், கத்தரிக்காய், கொய்யா, கீரை வகை, பெரிச்சை. வைட்டமின்ஸ்ல இவ்வளோ சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது. அதனால இதெல்லாம் நம்ம தவிர்க்காம டெய்லி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோயும் வராது. ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். Thank you for watching.